வணக்கம். சிவகங்கை மாவட்ட செய்திகள். செய்திகள் வாசிப்பது மு. உஷாதயா. சிவகங்கை மன்னார் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் 163வது பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுந்தரராஜன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று கல்வியின் வளர்ச்சிக்கு காமராஜர் ஆற்றிய தொண்டுகள், முன்னெடுத்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உரை நிகழ்த்தினார். கெரியர் 360 என்ற தலைப்பில் நான் முதல்வன் திட்ட பயிற்றுனர் மாணவ நேசன் திருக்கோஷ்டியூர் மணிகண்டன் சிறப்புரையாற்றினார். டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர், ஊராட்சி மலர், தேசிய மலர் நாளிதழ்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பள்ளியின் மூத்த ஆசிரியர் ஜான் பிரிட்டோ நன்றி கூறினார். திருப்பத்தூர் பாபா அமர் பாதுஷா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாட்டம் பள்ளியின் தாளாளர் ஹாஜி பாபா அமர் பாதுஷா தலைமையில் கொண்டாடப்பட்டது. கௌரவ விருந்தினர்களாக காரைக்குடி அழகப்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வேலாயுதராஜா இவ்விழாவில் கலந்து கொண்டு காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி சிறப்புகளை பற்றி சிறப்புரையாற்றினார். பன்னாட்டு லயன் சங்கங்கள் காரைக்குடி வெற்றி லயன் சங்கத்தின் 2025-2026 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவில் லயன் பாலகிருஷ்ணன் தலைவராகவும், பொறியாளர் லயன் சிவகுமார் செயலாளராகவும், பொறியாளர் லயன் வேலாயுதம் பொருளாளராகவும் பணியேற்றுக் கொண்டனர். சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இல்லத்தரசிகளுக்கு இலவச தையல் மிஷின், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் விழாவில் வழங்கப்பட்டது. விழாவில் லயன் சங்க மூத்த உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை சங்க நிர்வாகி லயன் PR வரதப்பன் செய்திருந்தார். சிங்கம்புணரி வட்டம் எஸ். புதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். உடன் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை முகமை திட்ட இயக்குநர் அரவிந்த் மற்றும் அரசின் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் இருந்தனர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ ராகவேந்திரா பள்ளி மாணவர்களின் அறிவாற்றல் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாறுவேட போட்டி, பேச்சுப் போட்டி மற்றும் ஓவிய போட்டி போன்றவைகள் இடம்பெற்றன. தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் காமராஜர் கல்வி வளர்ச்சி நாள் விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் முன்னிலை வகித்தார். தேவக்கோட்டை வட்டார கல்வி அலுவலர் குமார் விழாவிற்கு தலைமை தாங்கி பேசுகையில், காமராஜர் எத்தனையோ தலைமுறை தாண்டியும் அனைவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டு உள்ளார். கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர். சாதாரண குடும்பத்திலிருந்து முதலமைச்சரானவர். உழைப்பு, விடாமுயற்சி உடையவர். அவர் ஏற்படுத்தி கொடுத்த கல்வி கூடங்கள் அனைவருக்கும் உபயோகமாக உள்ளது. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உடையவர் என்று பேசினார். காரைக்குடியில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜர் 163ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு பழைய சந்தைப்பேட்டை அருகே காமராஜர் நினைவு நாட்டார்கள் மலலை மற்றும் தொடக்கப்பள்ளியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காரைக்குடி MLA எஸ். மாங்குடி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினர். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநகரியில் பெருந்தலைவர் காமராஜரின் 163வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் முதல் நாளில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு 2ஆம் நாளில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஆகியன வழங்கப்பட்டன. உறவின்முறை தலைவர் PL சேவகப்பெருமாள் தலைமையில் விழாவில் செயலர் சந்தானம், துணை செயலாளர் சக்திவேல், பொருளாளர் செபஸ்தியன், இணை செயலாளர் வெள்ளைச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை மாநகரி கர்மவீரர் காமராசர் உறவின்முறை வட்டார நிர்வாகிகள் செய்திருந்தனர். காரைக்குடி அருகே புதுவையில் ஸ்ரீ வித்யாகிரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 163வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை ஒட்டி காமராஜரின் திருவுருவ படத்திற்கு பள்ளி முதல்வர் குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தனது உரையில் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்படுவதன் முக்கியத்துவம் பற்றி எடுத்துக் கூறினார். மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ் ஆசிரியர்கள் சத்யா மற்றும் ரஞ்சினி ஆகியோர் செய்திருந்தனர். திருப்பத்தூரில் பெருந்தலைவர் காமராஜரின் 163வது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியினரால் நகர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நகர் தலைவர் சீனிவாசன் தலைமையில் கொண்டாடப்பட்டது.
இவ்விழாவில் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன், மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ஜெயச்சந்திரன், வட்டார தலைவர் பிரசாந்த், நகர நிர்வாகிகள் வசீகரன், அண்ணாமலை, கபீர், நயினார் முகமது, வெள்ளைக்கண்ணு, சண்முகம், வட்டார நிர்வாகிகள் வைத்தீஸ்வரன், பழனிசாமி, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கார்த்திகை ராஜா உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்குடி அருகே சித்திவயல் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்குடி காஸ்மாஸ் லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் நோட்டு புத்தகம் மற்றும் நோட்ஸ் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டது. காரைக்குடி காஸ்மாஸ் லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் முதல் துணை ஆளுநர் லயன் டாக்டர் ஆறுமுகம், வட்டார தலைவர் அசீஸ், தலைவர் மேக்ஸ், பொருளாளர் லயன் மதன்மோகன், முன்னாள் தலைவர் லயன் சையது மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர், பள்ளியின் ஆசிரியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பள்ளி நோட் புக்ஸ் லயன் நரிவெள்ளி கிருஷ்ணன் அன்பளிப்பு வழங்கினார். கிறிஸ்தராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரி வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் சிறப்பு விருதாக கலந்து கொண்டு தலைமையேற்று காமராஜரின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். முன்னதாக பள்ளி தாளாளர் ரூபன் அனைவரையும் வரவேற்று பேசினார். கர்ப்ப வீரர் காமராஜர் என்ற தலைப்பில் பேச்சுப் போட்டி நடைபெற்றது. பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழாவில் பள்ளி தலைவர் விக்டர் நன்றி உரையாற்றினார். காரைக்குடியில் கர்ம வீரர் காமராஜர் 163ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் அருளானந்து, துணைத் தலைவர் நாகப்பன் தலைமையில் 100 அடி சாலை பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் நீர்மோர், இலவச மரக்கன்றுகள் மற்றும் காய்கனி விதைகள் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உறவுகளை வழங்கினர். கீழச்சிவல்பட்டி ஆர்.எம். மெய்யப்ப செட்டியார் மெட்ரிக் பள்ளியில் காமராஜரின் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு பள்ளி தாளாளர் எஸ்.எம். பழனியப்பன் தலைமை வகித்து விழாவை துவக்கி வைத்தார். பள்ளி செயலர் குணாளன் முன்னிலை வகித்தார். விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட தமிழ்நாடு கிராம வங்கி மேலாளர் கருப்பையா காமராஜர் குறித்து பேசினார். மாறுவேட போட்டி, பரதம், கதை, கவிதை, ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மேலும் இவ்விழாவில் வங்கி காசாளர் சந்திரசேகர் வாழ்த்துரை வழங்கினார். விழா முடிவில் பள்ளி முதல்வர் பழனியப்பன் நன்றி கூறினார். திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவு சார்பில் பல்வேறு பாதுகாப்புகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு தலைமை ஆசிரியர் பாரதிதாசன் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மாவட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர் பிரேமலதா மாணவர்களிடையே கல்வி பயிலுவதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றம் மற்றும் பாலியல் குறித்த விழிப்புணர்வு, போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் பாண்டியன், முத்துப்பாண்டி, ரவிச்சந்திரன், தலைமை காவலர் ஜெயந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முக்கிய செய்திகளின் தொகுப்புகளை காலை 8 மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள். டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்.